இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு பொட்டுக்கடலையை வச்சு பருவி தாங்க செஞ்சு காமிக்க போகிறேன். டேஸ்ட் வந்து கொஞ்சம் மைசூர் பாக்கு மாதிரி தாங்க இருக்குது. வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு பொட்டுக்கடலை வச்சு ஒரு பருவி செஞ்சு காமிக்கிறேங்க. அதுக்கான பொருள் பார்த்துடலாம். ஒரு கப்பு பொட்டுக்கடலை எடுத்துருக்குறேன், அரை கப்பு சீனி, 2 ஏலக்காய், நெய் 2 ஸ்பூன், ஒரு சிட்டிகை உப்பு. இவ்வளோதான் தேவையான பொருள். இப்போ டக்குன்னு பருவி செஞ்சிடலாம் வாங்க. பொட்டுக்கடலையை ஜாரில் போட்டு திரிச்சிட்டு வந்துடுறேன். நல்லா நைஸ் பவுடராக திரிச்சிட்டு வந்துடுங்க. நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நல்லாவே நைஸாக அரைச்சுங்க. நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டேன். இந்த மாதிரி சீனியும் ஏலக்காவையும் நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். சீனியும் ஏலக்காவையும் அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிறோம்ல, அது சீனியை போட்டுடலாம். கொஞ்சோண்டு தண்ணி விட்டுக்கோங்க. சீனி கரையிற அளவுக்கு லேசாக தண்ணி விட்டுக்கோங்க. சீனியும் நெய்யும் நல்லா மெல்ட் ஆகி வரணும். பாருங்க, இப்போ நல்லா மெல்ட் ஆகி வந்துருச்சு. நல்லா சீனி லைட்டாக கரைஞ்சி நல்லா வந்துடுச்சு. இந்த பொட்டுக்கடலை பவுடரை தூவிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தூவிக்கலாம். இல்லைன்னா கட்டி விழும். கொஞ்சம் கொஞ்சமாக தூவிக்கோங்க. எல்லா பவுடரையும் கொட்டிடுறேன். பாருங்க, நல்லா இப்படி லைட்டாக கிளறி விட்டுருங்க. ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. நெய் தடவி வச்சுருக்கோம்ல, அந்த தட்டில் கொட்டிடலாம். இப்படி நெய் தடவி வச்சுருக்கிறேன். பொட்டுக்கடலையை அப்படி கொட்டிடலாம். மொத்தமாக சேர்த்து நல்லா அமுத்தி விட்டுருங்க. இப்படி நல்லா சமம் பண்ணி விட்டுருங்க. நெய் போட்ட ஸ்பூனை வச்சு தேய்ச்சி விட்டுட்டேன். அங்கே நெய் மேலே போட்டதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. கிட்டத்தட்ட மைசூர் பாக்கு மாதிரி தான் இருக்குது. கட் பண்ணிக்கலாம். இப்படி கட் பண்ணிக்கலாம்.
பாருங்கள், பொட்டுக்கடலை பருப்பி ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பார்க்கலாமா? டேஸ்ட் பார்த்து சொல்கிறேன். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆனால் கிட்டத்தட்ட மைசூர் பாக்கு சாப்பிட்ட மாதிரி தான் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்தா எல்லாருக்கும் நன்றி. எனக்கு பொட்டுக்கடலை பருப்பி மைசூர் பாக்கு மாதிரி தாங்க கிடச்சிது. நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா சொல்லுங்கள் கமெண்டில், உங்களுக்கு எப்படி பருப்பி மாதிரி வருமான்ட்டு.